செய்யக்கூடியவன் அந்த அல்லாஹ் ஹுவல்லதி யுஸவ்விருக்கும் ஃபில் அர்ஹாமி கைஃப யஷா, தாயுடைய கற்பத்தில் தான் விரும்பிய தோற்றத்தை கொடுக்கக்கூடியவன். வஅன்னஹு அضحك வஅப்கா, சிரிக்க வைப்பவன், அழ வைப்பவன். வஅன்னஹு அமாத வஅஹ்யா, மௌத்தை தருபவன், ஹயாத்தை தருபவன். வஅன்னஹு خلق الزوجين الذكر والأنثى, ஆண் பெண் ஜோடியாக படைத்தவன். குல் ஹுவல்லாஹு அஹத், அவன் தனித்தவன். அல்லாஹு ஸமத், அவன் எந்த தேவையற்றவன். லம் யலித், அவனுக்கு குழந்தைகள் கிடையாது. வலம் யூலத், அவனுக்கு பெற்றவர்கள் கிடையாது. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு ஈடாக, இணையாக, ஒப்பாக, உவமையாக இந்த அண்ட சராசரத்தில் யாருமே கிடையாது என்பதாக சங்கையான இந்த மிம்பரில் வைத்து நான் சாட்சி சொல்கிறேன். சலாத்தினும் கருணையும் சலாமெனும் ஈடேற்றமும் நபிகுல திலகம், மனு குலத்தின் மகுடம், மாநிலம் போற்றும் மாமேதை, உலகுக்கு வந்த உத்தமர், கருணை கடல், காரூண்ய வள்ளல், நற்குணத்தின் தாயகம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அண்ணலம் பெருமானுடைய அழகிய வாழ்க்கை வழிமுறைகளை அடியொற்றி நடப்பதிலே அணுவளவும் நெறிபிசகாமல் அகில உலகத்துக்கெல்லாம் அழகிய முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டிய அன்னாருடைய தோழர்கள், சண்டையான மனைவிமார்கள், கியாம நாள் வரை வரக்கூடிய முஃமினான முஸ்லிமான ஆண்கள், பெண்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டும். வெள்ளிக்கிழமை நாளிலே புனித ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வின் மாளிகையில் வந்தமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வல்லவன் அல்லாஹ்வை மௌத் வரைக்கும் அஞ்சி பயந்து தக்வாவுடன் வாழுமாறு முதலில் ஹுத்பா பேருரை நிகழ்த்தக்கூடிய எனக்கும் அப்பால் செவியேற்கக்கூடிய உங்களுக்கும் நான் வசியத் செய்கிறேன். இத்தகுல்லாஹ். அன்பு நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் காலங்களை படைத்தவன் அவன்தான், நாட்களை படைத்தவனும் அவன்தான். எத்தனையோ விசேஷமான நாட்களை, எத்தனையோ விசேஷமான விடயங்களை, எத்தனையோ விசேஷமான மாதங்களை அல்லாஹ் இந்த உலகத்தில் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். குர்ஆனிலே ஒரு சில மாதங்களுடைய பெயரை மாத்திரம் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். குர்ஆனிலே ஒரு சில நாட்களுடைய பெயர்களை மாத்திரம் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். சனிக்கிழமையை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகிறான். إذ تأتيهم حيتانهم يوم سبتهم ويوم لا يسبتون لا تأتيهم. அதேபோல் வெள்ளிக்கிழமையுடைய பெயரை அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். யௌமுல் ஜும்ஆ இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆத்தி ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹ். சகோதரர்களே, ஒவ்வொரு நாட்களையும் ஒரு சில காலங்களையும் குறிப்பிடும் அல்லாஹ் ஒரே ஒரு நாளை பற்றி குர்ஆனில் ஆயிரக்கணக்கான இடங்களில் குறிப்பிடுகிறார். அந்த நாளில் அல்லாஹ் சொல்கிறான், ذَلِكَ الْيَوْمُ الْحَقُّ, அதுதான் சத்தியமான நாள், அதுதான் உண்மையான நாள், அதுதான் நிரந்தரமான நாள். எவ்வளவு பயங்கரமான நாள் என்றால் 50,000 சனா, உலகத்தில் இருக்கக்கூடிய 50,000 வருடங்களுக்கு சமமான ஒரு நாள் தான் அந்த நாள். அதுதான் ஆகிரத்துடைய நாள். அல்லாஹ் சொல்கிறான், فَمَنْ شَاءَ اتَّخَذَ إِلَى رَبِّهِ مَآبًا. அந்த நாளிலே யாருக்கு விருப்பமோ அவர்கள் அல்லாஹ்வின் பக்கம் தங்களுடைய தங்குமிடங்களை எடுத்துக் கொள்ளட்டும். சகோதரர்களே, அந்த நாள் தான் ரொம்ப பயங்கரமான ஒரு நாள். அந்த நாளுக்கு தயாரிப்பதற்காக தான் இந்த உலகத்திலே நமக்கு இத்துணை ஏற்பாடுகள். அந்த நாளில் வெற்றி பெறுவதற்காக தான் இந்த உலகத்திலே அல்லாஹ் விதித்திருக்கக்கூடிய கடமைகள். அந்த நாளிலே சந்தோஷமாக இருப்பதற்காக தான் இந்த உலகத்திலே மார்க்கம் என்ற கட்டுப்பாடுகள். அந்த நாளிலே சந்தோஷமாக இருப்பதற்காக தான் இந்த உலகத்திலே அல்லாஹ் தவிர்த்தவைகளை, தடுத்தவைகளை தவிர்த்து வாழ்வது, அல்லாஹ் எடுத்து நடக்க சொன்னவைகளை எடுத்து வாழ்வது. ஆனால் இன்று முஸ்லிம்களுடைய சிந்தனை, இன்று முஸ்லிம் ஊர்களுடைய சிந்தனை எப்படி மாறிவிட்டது என்றால், உலகத்திலேயே நிரந்தரமாக வாழப்போவதை போல் ஒரு போங்கு, ஒரு சிந்தனை முஸ்லிம்களுடைய கல்விகளுக்குள் புகுந்ததால் தான் சகோதரர்களே இன்று ஆக கெட்ட முறையில், அல்லாஹ்வுக்கு வழிபடாத முறையில், அல்லாஹ்வுடைய மார்க்கங்களை நாசமாக்கிய முறையில், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எடுத்து நடக்காத முறையில் இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சகோதரர்களே, லேசான ஒரு விடயம் அல்ல அது, லேசான ஒரு
முடியாது. அல்லாஹ் சொல்கிறான் சூரத்துல் மாஆரிஜ், சஅல சாயிலும் பிஅதாபின் வாகிஅ. நபியே, ஒரு தண்டனை வரப்போகிறது, ஒரு வேதனை வரப்போகிறது. அந்த வேதனையை பற்றி உங்களிடம் கேட்கிறார்கள். மறுமை நாளுடைய வேதனை. லில் காஃபிரீன லைஸ லஹு தாஃபிய. முழு உலகத்தில் உள்ள அல்லாஹ்வை மறுக்கக்கூடியவர்கள், காஃபிர்கள், பாவிகள் சேர்ந்தாலும் அல்லாஹ் சொல்கிறான், அந்த நாள் வருவதை, அந்த தண்டனை வருவதை யாராலும் தடுக்க முடியாது. ஏன் தெரியுமா? அந்த தண்டனையை இறக்குவது யார் தெரியுமா? மினல்லாஹில் மஆரிஜ். உயர்ந்த அந்தஸ்துகளை உடைய அல்லாஹ்வின் புறத்தால் வரும் தண்டனை அது. சிந்தித்து பாருங்கள். நீங்கள் சுனாமியை கண்டவர்கள், இந்த நாட்டிலே வெள்ளப்பெருக்கை கண்டவர்கள், சின்ன சின்ன விடயங்களை கண்டவர்கள். அந்த நேரத்திலே நாம் பட்ட பாடு, நாம் பட்ட அவதி, சுனாமி வரும்போது நமக்கு சிறியவர்கள் நாம் கண்ட மனிதர்கள் ஆடை இல்லாமல் ஓடியதை கண்ட முஸ்லிம்கள். அந்த நேரத்திலே புத்தி உள்ளவன் நினைத்து பார்த்திருப்பான் கியாமத்துடைய நாளில். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டார்களே, புகாரியில் வருகிறது, ஆண்களும் பெண்களும் உடுப்பில்லாமல் இருந்தால் அந்த கியாமத்துடைய நாளையில் யா ரசூலல்லாஹ், பெண்களுடைய மறைவிடங்களை ஆண்கள் பார்ப்பார்கள், ஆண்களுடைய மறைவிடங்களை பெண்கள் பார்ப்பார்கள், கேவலம் இல்லையா? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆயிஷா, அது மத்தவண்ட குறவாக்குற நாள் அல்ல, மத்தவண்ட மறைவிடத்தை பார்க்கும் நாள் அல்ல, எனக்கு என்ன நடக்குமோ என்று நடுங்கி போய் நிற்கும் நாள் அது. கேவலம் இந்த சுனாமி. இதனாலே ஆடை இல்லாமல் மனிதன் தன்னை மறந்து பைத்தியம் பிடித்தவனை போல் ஓடினான் என்றால் அந்த நாளில் என்ன நடக்கும் சகோதரர்களே? அந்த தண்டனைக்கு யார் தப்போது? அந்த தண்டனையை எதிர்கொள்வதற்கு யார் இந்த உலகத்தில் தயார்? சிந்தித்து பார்த்தால், கேள்வி கேட்டு பார்த்தால் எல்லாம் ஜீரோவாக மாறிவிட்டது. அதாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவார், ஏ முஸ்லிம்களே, ஹாசிபு அன்ஃபுஸக்கும் கப்ல அன் துஹாசபு. ஒரு நாள் வரும், அந்த தண்டனையுடைய நாள் வரும். அந்த நாளில் அல்லாஹ் உங்களை நிப்பாட்டி வைத்து தனித்தனியாக கேள்வி கேட்பான். அதற்கு முன்னால் உலகத்திலே நீ உன்னை கேள்வி கேட்டுக்கொள், நீ வாழ்வது சரியா பிழையா? கேளுங்கள் முஸ்லிம்களே, கேளுங்கள். சொன்னார்கள், வஸினு அமாலக்கும், உங்களுடைய அமல்களை உலகத்தில் நிறுத்து பார்த்துக் கொள்ளுங்கள். கபில அன் தூஸன அமாலக்கும், அந்த நாளிலே தராசை வைத்து அல்லாஹ் நிறுப்பான் உங்களுடைய அமல்களை. எல்லாம் குர்ஆன், இது கட்டுக்கதைகள் அல்ல, இது குர்ஆன். அல்லாஹ் சொல்றான், வனபுல் மவாசீனல் கிஸ்த லியௌமில் கியாமா. நீதத்துடைய தராசு, நீதத்துடைய தராசு, நீதம், நியாயம், ஸ்கேல், அநியாயம் நடக்காத ஸ்கேல் அது. முழு அமல்களையும் அல்லாஹ் நிறுப்பானாம். அமல்களை எப்படி நிறுக்கிறார்? அல்லாஹ் எல்லா அமல்களுக்கும் தோற்றத்தை படைப்பான். இமாம் புகாரி சொல்கிறார், ஒரு தொழுகைக்கு அல்லாஹ் தோற்றம் கொடுப்பான், ஒரு ஜகாத்துக்கு அல்லாஹ் தோற்றம் கொடுப்பான், ஒரு நோன்புக்கு அல்லாஹ் தோற்றம் கொடுப்பான். தோற்றம் கொடுத்து தராசில போடுவான். தராசி கீழே போகுமா மேல வருமா? முஸ்லிமே, மனிதனே, உன்னை நீயே கேட்டுக்கொள். சொன்னார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. இதை சிந்தித்தால் மதத்தனமான சிந்தனைகள் கல்புக்குள் வராது. இதை சிந்தித்தால் வட்டி எடுப்பதற்கு முன்வர மாட்டான். இதை சிந்தித்தவன் தொழுகையை விடுவதற்கு முன்வர மாட்டான். இதை சிந்தித்தவன் கரண்டை காலுக்கு கீழே ஹராமான ஆடை எடுப்பதற்கு முன்வர மாட்டான். ஏன்? மறுமையுடைய சிந்தனை இல்லாததால் தான் மதத்தனமான சிந்தனைகள் இன்று முஸ்லிம்களுடைய கல்விகளுக்குள் புகுந்து விட்டது. அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் சொல்கிறான், 50,000 சனா, 50,000 ஆண்டுகள். சுப்ஹானல்லாஹ், 60 வருஷம் 70 வருஷம் வாழ்வதற்கே இந்த பாடு. 50,000 வருடம். எந்த மனைவி வருவார் உங்களுக்கு? எந்த மகன் வருவான்? எந்த நண்பன் வருவான்? வட்டிக்கு தந்த பணம் தந்த எந்த வட்டிக்காரன் வருவான்? உங்களை அராத்தில் பாவத்தில் தொழுகையை விட்டு அல்லாஹ்வின் சிந்தனையை விட்டும் நாசமாக்கிய எந்த கெட்ட நண்பன் வருவான்? வரமாட்டான்.
மாட்டான் யாரும். சிந்தியுங்கள், குத்துபாக்களை சிந்தியுங்கள். அல்லாஹ் கேட்கிறான், ஃபமாலஹும் அனி தன்கிரத்தி முஹரிதீன். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு? ஏன் பயான் பண்ணினா நல்ல விஷயங்களை சொன்னா அதை கணக்கெடுக்கிறீங்க. இன்னைக்கு பயான கணக்கெடுக்கல, மார்க்ஸ் போட்டுட்டு போற அந்த மாதிரி பயான் சரியில்லாத பயான். வெடில் பயான், புஷ் பயான், மார்க்ஸ் போடத்தான் ஆட்கள் வாருங்கள். வெடியில புஷ்பம் இங்க பார்க்கிறது. சொல்லப்பட்ட விடயங்களை பாருங்கள். யார் சொல்கிறார் என்று பார்க்காதீர்கள், என்ன சொன்னார் என்று பாருங்கள். ஏன் கத்துகிறார்? இவனுடைய லாபத்துக்காகவா கத்துவதால்? மின்பரிலோ கூறுவதால் நம்முடைய கபருக்குத்தான் வெளிச்சமே தவிர சகோதரர்களே, உலகத்தில் யாரும் நமக்கு கோடி கோடியாக தரப்போவது கிடையாது. ஏன் கத்துகிறார்? அதுவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னத். முஸ்லிம்ல வருது, என்னுடைய தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின்பரில் ஏறினால் அலா சௌத்துஹு, சத்தம் அப்படியே உயரும். மைக் இல்லாத காரணம் கண்கள் எல்லாம் சிவக்கும். நரம்புகள் எல்லாம் வெளியே வருமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கோபம் கடினமாக மாறும். கன்னஹு முந்திர ஜைஸ், ஒரு ராணுவத்தை, ஒரு ராணுவ படையை வழிநடத்தக்கூடிய படை தளபதி எப்படி எச்சரிப்பாரோ அதே போலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுத்பா ஓதுவார். ஏன் சகோதரர்களே? என்னையும் உங்களையும் நரகத்தை விட்டும் பாதுகாப்பதற்காக, என்னையும் உங்களையும் 50,000 நாட்கள் ஆண்டுகள் நிறைந்த அந்த நாளிலே என்னையும் உங்களையும் அரசுடைய நிலைமைக்கு கீழ் வைப்பதற்காக தான் அப்படி ஹுத்பா ஓதினார் அந்த தலைவர். முஸ்லிம் அவர்களே, வஜிலத் மின்ஹுல் குலூப், ஹுத்பா ஓதினால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்பெல்லாம் நடுங்கும். கேட்கக்கூடியவர்களுடைய கல்புகள் நடுங்கும். வதரஃபத் மின்ஹுல் உயூன், கண்களிலிருந்து கண்ணீர் கொட்ட ஆரம்பிக்கும். அவ்வளவு எச்சரிப்பார், அவ்வளவு நரகத்தை பயப்படுத்துவார். ஆனால் இன்று மின்பர்களும் கூட நவீன மேடைகளாக மாற்றப்பட்டு விட்டது. சகோதரர்களே, சிந்தியுங்கள், வாழ்க்கையை அந்த நாளுக்கு தயாராக்குங்கள், அதற்கு தயாராகுங்கள். இந்த நீங்கள் மௌத்தாகினால் நீங்கள் சொர்க்கவாதியா அல்லது நரகவாதியா? இதை சிந்தியுங்கள். அல்லாஹ் சொல்கிறான் நபியை பார்த்து, ஃபஸ்பிர் ஸப்ரன் ஜமீலா. நபியே, நாயகமே, மார்க்கத்தை எடுத்து நடக்கக்கூடிய மார்க்கவாதிகளே, உலகத்தில் பொறுமையாக இருங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நீங்க நினைக்கிறீங்களா இது எல்லாருக்கும் இந்த பயான் செமிக்கும் என்று? செமிக்கக்கூடியவர்களுக்கு செமிக்கும். யாருடைய வாழ்க்கையில் சொல்லப்பட்ட பாவங்கள் இருக்கிறதோ அவர்களுக்கு பயான் குத்தும். யாருக்கும் செமிக்கார். மார்க்கத்தை எடுத்து நடக்கக்கூடியவர்களை எல்லாரும் மாலை போட்டு வெட்காபட் போட்டு வரவேற்க மாட்டார்கள். எதிர்ப்புதான் வரும். முதலாவது எதிர்க்கட்டும். இவர்கள் தான் எங்களுக்கு என்ன? நாங்கள் ஹுத்பா ஓதுவது, நாங்கள் மின்பரில் நிற்பது, நாங்கள் அல்லாஹ்வை பற்றி பேசுவது, நம்முடைய கபரில் நெருப்பு வராமல் பாதுகாப்பதற்கு. அல்லாஹ் சொல்கிறான், பொறுமையாக இருங்க. நீங்க மறுமையை பற்றி எவ்வளவோ சொன்னாலும் ஒரு கூட்டத்துக்கு அது ஏறாது. ஏன் தெரியுமா? இன்னஹும் யரவுனஹு பஈதா. அவங்க நினைக்கிறாங்க இன்றைக்கு நாளைக்கு கியாமத்து நாள் வராது, லேட்டா தான் வரப்போகுது, லேட்டா தான் மௌத்து வரப்போகுது, நல்லா ஜொலியா வாழுவோம், சந்தோஷமாக வாழுவோம், ஹலாத்தை செய்வோம், எப்படியாவது காசு கைக்கு வந்தா போதும், என்னத்தையாவது செஞ்சு யாருக்காவது கொள்ள போட்டு யாருக்களையாவது மண்ணு போட்டு நாங்க வாழ்ந்தா போதும் என்று வாழ்வார்கள். அல்லாஹ் சொல்கிறார், வனராஹு கரீபா வனராஹு கரீபா. ஆனால் நபியே, எங்களுக்கு விளங்குது அந்த கியாமத்துடைய நாள் ரொம்ப சீக்கிரமாக வரப்போகும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துக்கு வந்து 1438 ஆண்டு
ஆண்டுகள் முடிந்து விட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூத்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்பொழுது புகாரில் வருகிறது, அன வஸ்ஸாஅத்து கஹாத்தின், நானும் கியாமத்துடைய நாளையும் இவ்வளவு நெருக்கம் என்றார்கள். சொல்லியே 1400 ஆண்டுகள். அப்படி என்றால் நீங்களும் நானும் அந்த மறுமைக்கு எவ்வளவு நெருக்கமாக இருப்போம். சிந்தியுங்கள் வாலிபர்களே, சிந்தியுங்கள் புத்திஜீவிகளே. இன்று ஊரை பற்றி கவலைப்படுகிறோம், ஊரிலே ஹாஸ்பிட்டலை பற்றி கவலைப்படுகிறோம், ஊரிலே பாடசாலைகளை பற்றி கவலைப்படுகிறோம், ஊரிலே தெருக்களை பற்றி, ரோட்டை பற்றி, அரசியலை பற்றி கவலைப்படுகிறோம். நல்ல விடயம், அனைத்தும் நல்ல விடயம். ஆனால் ஒன்றை நினைவு வையுங்கள், ஒன்று இருக்கிறது தேவை, அடுத்தது நோக்கம். லைட் போட்டாலும் போராட்டியும் நீங்கள் வாழ்ந்து முடிப்பீர்கள். வாகனம் இல்லாட்டியும் இருந்தாலும் நீங்களும் வாழ்வீர்கள். ஹாஸ்பிட்டல் இருந்தோ இல்லையோ வாழ்ந்து முடிப்பீர்கள். ஆனால் அந்த 50,000 ஆண்டுகள், 50,000 நாட்கள் நிறைந்த அந்த நாளிலே யாராவது ஒருவன் ஃபெயில் ஆகிவிட்டால் அவனை பாஸ் ஆக்குவதற்கு அங்கே யாராலும் முடியாது. இங்கே ஹாஸ்பிட்டல்ல ஃபெசிலிட்டி இல்லை என்றால் காலிக்கு கொண்டு போகலாம், கொழும்புக்கு கொண்டு போகலாம், கண்டிக்கு கொண்டு போகலாம், இந்தியாவுக்கும் கொண்டு போகலாம், அமெரிக்காவுக்கும் கொண்டு போகலாம். ஆனால் அந்த நாளிலே யாராவது அமல் இல்லாமல், இபாதத் இல்லாமல், பாவங்களை செய்து செய்தாகிவிட்டால் இன்னொரு அல்லாஹ் இல்லை உங்களை காப்பாற்றுவது. இதை நீயத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அங்க ஃபெயில் என்றால் ஃபெயில் தான், பாஸ் என்றால் பாஸ் தான். ஹாஸ்பிட்டல் இல்லாதது, நோயாளியாக மௌத்தாகியவர் நரகம் என்று எங்கேயும் வரவில்லை. நோய் வந்தால் நரகம், பணம் இல்லாட்டி நரகம், காசு இல்லாட்டி நரகம் எங்கேயும் வரவில்லை. இது எதுவும் கேவலம் அல்ல. ஆனால் இத்தனை முஸ்லிம்கள் லட்சக்கணக்கில் வாழக்கூடிய இந்த ஊரிலே அந்த நாளையில் யாராவது ஒருவர் இந்த ஊரை சேர்ந்தவன் நரகவாதி என்று அறிவித்தல் செய்யப்பட்டால் அதைவிட கேவலம் வேறு எதுவும் இல்லை. இந்த உலகத்தில் இந்த ஊரில் மின்பர்கள் இருந்ததற்கு அர்த்தம் இல்லை. இந்த ஊரில் உலமாக்கள் வாழ்ந்ததற்கு, இந்த ஊரில் கொத்துபாக்கள் வாழ்ந்ததற்கு, இந்த ஊரில் இத்தனை படித்தவர்கள் இருந்ததற்கு அர்த்தம் இல்லை. அர்த்தத்தை நோக்கி பயணத்தை ஆரம்பியுங்கள் சகோதரர்களே. இன்று எல்லோருடைய சிந்தனையும் வேறு மாறிவிட்டது. ஆகையால் அந்த நாளை பயப்படுங்கள், அந்த நாளை அஞ்சுங்கள். அல்லாஹ் சொல்கிறான், பாவம் செய்து அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்து இந்த உலகத்தை நாசமாக்கியவன் அந்த கியாமத்துடைய நாளையில் ஆசைப்படுவானாம். யவத்துல் முஜ்ரிமு, பாவி, அல்லாஹ் சொல்கிறான், பாவி ஆசைப்படுவான். யார் பாவி? கொஞ்சம் நிப்பாட்டுங்க கொத்துபாவை. யார் பாவி? பாவி யார் என்று நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். நான் மிம்பரில் என்று சொல்ல தேவையில்லை. யார் பாவி, யார் நல்லவன்? சுருக்கமான வார்த்தையில் சொல்வதாக இருந்தால், யார் தொழுகையாளியோ அவன் நல்லவன், யார் தொழுகை இல்லாமல் இருக்கிறானோ அவன் பாவி. இப்ப கொஞ்சம் கணக்கு போட்டு பாருங்க. உங்களோட மகல்லாக்க இந்த மகல்லாவுல நல்லவன் கூடையா பாவி கூடையா? நாம் சொல்ல தேவை. இங்கே நல்லவர்களின் எண்ணிக்கை எத்தனை வீதம், பாவிகளின் எண்ணிக்கை எத்தனை வீதம், வட்டிக்காரர்களின் எண்ணிக்கை எத்தனை வீதம், வட்டி எடுக்காதவர்களின் எண்ணிக்கை எத்தனை வீதம், தேவையற்ற தொடர்புகளோடு போதைகளோடு வாழக்கூடியவர்கள் எத்தனை வீதம், அப்படி இல்லாமல் இருப்பவர்கள் எத்தனை வீதம். நீங்கள் கணக்கு போடுங்கள். எல்லா பாவத்தையும் செஞ்சு போட்டு அங்க வந்து சொல்லுவாராம், லவ் யஃப்ததி மின் அதாபி யௌமிதின் பிபனி. யா அல்லாஹ், நான் பாவம் செய்துவிட்டு அதற்காக என்னை தூக்கி நரக நெருப்புல போட்டாங்க. இதோ இந்த ஆம்பள பிள்ளைகள் இருக்குது, இவங்களை நரகத்துல போட்டு பட்டவை என்ன விட்டு. சுப்ஹானல்லாஹ். குர்ஆன் எந்த பிள்ளைகளுக்காக தொழுகையை விட்டு ஓடி உழைத்தார், எந்த பிள்ளைகளுக்காக உயிரை கொடுத்தாரோ சொல்லுவோம், இதோ என்னுடைய பிள்ளைகள், யா அல்லாஹ் இவனை தூக்கி நரகத்தில் போடு என்ன விட்டு.
எவ்வளவு சுயநலவாதி. இதுக்காகவா உலகத்துல கஷ்டப்படுறீங்க? இந்த சுயநலத்துக்காகவா இவ்வளவு பாடுபடுறீங்க? ஆகரத்தை மறந்து ஏமாந்துடாதீங்க சகோதரர்களே. சொல்லுவானாம், சரி பிள்ளைகள் மாத்திரமல்ல, என்ற மனைவி இருக்கிறான், இவளை தூக்கி நரகத்துல போட்டு பத்தவை என்னை விட்டு விடு. என்னுடைய சகோதரன், என்ற கூட பிறந்தவன், ஒரே உண்மையான வயிற்றுல பிறந்தவன், இவரை தூக்கி நெருப்புல என்னை விட்டு போதாதா போதாதா. எந்த முழு குடும்பத்தையும் தூக்கி நிறுத்துற போது என்ன விட்டு போது. அப்படியா? அதுவும் போதாதா? முழு முழு பேர் முழு முழு சவுத் பிரான்ஸ், முழு ஸ்ரீலங்கா, இல்ல இல்ல முழு உலகத்தையும் தூக்கி நரகத்துல போது எங்க மட்டும் தப்போடு. அல்லாஹ் சொல்கிறான், கல்லா ஒரு நாள் இல்லை, உனக்கு நான் தயாரித்து வைத்திருக்கும் நரகம் 7 நரகம் இருக்கு, 7 நரகம். அல்லாஹ் சொல்கிறான், லஹா சபஅத்து அப்வாப். அப்வாப் என்றால் அத்பாக், 7 ஃப்ளோரா நரகம், 7 தட்டு, 12 தட்டு நரகம், 7 தட்டு, 7 தட்டு நரகம், 7 வகையான நரகம். சக்கர், சயீர், ஜஹன்னம், ஜஹீம், ஹுத்தமா, ஹாவியா, லபா. 7வது நரகம் லபா. எங்களையும் பேசுவதற்கு எனக்கு நேரம் போறார். இன்று ஏழவல் எக்ஸாமுடைய நாளாக இருப்பதால் ஹுத்பாவை முடிக்கும் நேரம் நெருங்கிவிட்டது. சகோதரர்களே, நீண்ட பயான் தேவையில்லை. இப்பொழுது நான் பேசிய இந்த கொஞ்சத்தை நீங்கள் வீட்டுக்கு போய் சிந்தியுங்கள். கண்ணாடிக்கு முன்னால் நின்று இவர் ஏன் கத்துறார், ஏன் போய் பேசினார்? இந்த ஊர்ல முதலாக மின்பரில் ஏறி இருக்கிறேன். 3 வருட பயானுடைய பயணத்தில் இன்று நான் முதலாக வேறுகளையும் மின்பரில் கால் வைத்திருக்கிறேன். முதலாவது மின்பரில் நிற்கிறவர் கொஞ்சம் ஊரை புகழ்ந்து உங்களை விட்டால் யாரும் இல்லை என்று பேசியிருக்கிறார். எனக்காக இவரை பயமுறுத்துகிறார். சகோதரர்களே, புகழ்வது என்றால் 1000 புகழலாம், 1000 புகழலாம். அவ்வளவு முகப்படுத்தக்கூடியவர்கள், உயிருக்குயிராக பின்னாலே திரும்பவர்கள் இந்த ஊரில் இருக்கிறார்கள். ஆனால் அது அல்ல உன்னுடைய நோக்கம். நான் எப்படி சொர்க்கம் போக வேண்டும் என்று ஆசைப்படுகிறேனோ அதே போல ஆயிரக்கணக்கில் இந்த பள்ளியில் கூடியிருக்கக்கூடிய நீங்கள் யாரும் நரகவாதியாகி விடக்கூடாது. முழுப்பேரும் சொர்க்கம் போகணும். அதுக்காக நான் இந்த எச்சரிக்கை, அதுக்காக நான் இந்த எச்சரிக்கை. சிந்தியுங்கள் சகோதரர்களே, இது கோபத்தில் கத்துவதல்ல, உங்கள் மீது உள்ள அன்பின் உச்சகட்டத்தில் நான் பேசுகிறேன். உண்மையான அன்பு என்ன தெரியுமா? என்னுடைய சமூகத்தை நரகத்தை விட்டும் பாதுகாப்பதுதான் உண்மையான அன்பு. என்னுடைய தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் வாழ்ந்த ஒரு முனாஃபிக் நரகம் போவதை கூட பொறுத்துக் கொள்ளவில்லை. நம்முடைய முஸ்லிம்கள் நரகம் போவதை அவர் தெரிந்தால் சகிப்பாரா சகோதரர்கள்? இன்னும் 2-3 நாட்களில் ரபியுல் அவ்வல் மாதம் பிறக்க போகிறது. வேறுகளை கொண்டாட்டங்களை கொடிகட்டி பறக்க போகிறது. வேண்டாம் என்று சொல்லவில்லை. நம்முடைய நபி, நம்முடைய நாயகம் பிறந்ததை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்ததை நாங்கள் சந்தோஷப்படாமல் வேற யார் சந்தோஷப்படுவது? ஆனால் அதோடு மட்டும் நின்று விடாமல் அந்த நாயகம் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டார்கள் என்பதை சிந்தியுங்கள். நினைத்திருந்தால் தங்க கட்டிலில் படுத்திருக்கலாம், நினைத்திருந்தால் தங்க மலைகளை உலகத்தில் இறக்கி இருக்கலாம். அல்லாஹ் கேட்டார், திருமதியில் அவரது திஹாமா மக்காவுடைய முழு மலைகளையும் தங்கமாக்கி தரவா சொன்னார். லா யா ரப், வேண்டாம் யா அல்லாஹ், எனக்கு தங்க மலை எல்லாம் வேண்டாம். அஜ்முஉ யௌமன் வஷ்பஉ யௌமா, ஒரு நாள் நான் சாப்பிட வேண்டும், அடுத்த நாள் பசி அடிக்க வேண்டும். சாப்பிட்டா அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லணும். பசி வந்தா யா அல்லாஹ் எனக்கு சாப்பாடு தான் நான் கேட்கணும். இந்த வாழ்க்கை தான் எனக்கு வேணும். ஒரு நாள் கையில் கொஞ்சம் தூக்குங்கள், யாரா பார்ப்பதற்கு ஆசையாக இருக்கிறது. இந்த பிறந்தத்தில் இருந்து ஒரு நாளாவது திங்கிறதுக்கு வழி இல்லாம பசியில் இருந்தாங்க. நாங்கள் இருந்து இல்லை. நான் நினைக்கிறேன் நீங்க யாரும் இருந்திருக்க மாட்டீங்க.
உங்களோட சொந்த வீடுகளில் எல்லாத்தையும் அடுத்தவர்கள் உதவி செய்வார்கள். ஆனால் புகாரியில் வருகிறது, என்னுடைய தலைவர் என்னுடைய 2 மாசம் குடித்தது தண்ணீரை, சாப்பிட்டது ஈச்சம்பழத்தை. கொஞ்சம் கையை தொட்டுங்கள். சென்ற ரமலானில் ஒரு நோன்பாவது எனக்கு சாப்பிட ஒன்றும் இல்லாம நான் தண்ணீரும் ஈச்சம்பழத்தையும் குடித்துதான் நோன்பு திறந்தேன். சுபஹானல்லாஹ், சாப்பாட்டுக்கு இங்க சொல்லவே விருந்து தருவதற்கு எத்தனையோ பேர் போட்டி. இன்றைய நாள் நல்ல விடயம், மாஷா அல்லாஹ், நல்ல விடயம். சந்தோஷமாக இருங்கள், சந்தோஷமாக சாப்பிடுங்கள். ஆனால் அந்த தலைவர் இவ்வளவு கஷ்டப்பட்டார், யோசியுங்கள், சிந்தியுங்கள். நானும் நீங்களும் சொர்க்கம் போவதற்காக தந்த வாழ்க்கையை அழித்துக் கொண்ட தலைவர். அல்லாஹ்வே கேட்டான் லஅல்லக பாகிஉன் நஃப்ஸக அல்லா யகூனு முஃமினீன். யா ரசூலல்லாஹ், இவங்க திருந்த மாட்டாங்கங்கிறதுக்காக நீங்க உங்களையே கொல்ல போறீங்களா? நீங்க இவங்களை பத்தி யோசிச்சு நோட்டாக்க போறீங்களா? மிச்சம் கவலைப்படவானோம். இன்னமா அலைக்கல் பலா, சொல்றது மட்டும்தான் உங்களோட கடமை. அதே போல சொல்றது மட்டும்தான் எங்களோட கடமை. எங்களுக்கு யாரையும் கைய காலை கட்டி பள்ளிக்கு கொண்டு வந்து வைக்கிறார் சொல்லலாம். முயற்சியுங்கள். ஊரில் புத்தகங்கள், ஞானிகள், வியாபாரிகள், தனவந்தர்கள் முயற்சியுங்கள். குத்துபாவை கேட்டுவிட்டு வீட்டுக்கு போயிருக்காமல் முயற்சி எடுத்து இந்த ஊரில் உள்ள, இந்த மகல்லாவில் உள்ள தொழுகை இல்லாதவர்களை பள்ளியின் பக்கம் எப்படி இழுக்கலாம், எப்படி தொழுகையாளியாக மாற்றலாம். சிலர் இங்கேயும் இருப்பார்கள், தன்னுடைய வாழ்க்கையில் அவர் தொழுவது ஜும்ஆ மட்டும்தான். நான் கேட்கிறேன், நீ தைரியமான ஆம்பளையாக இருந்தால் ஒரு 10 செகண்ட் உன்னுடைய விரலை நெருப்பில் பற்ற வைத்து காட்டு. கூடவே போகல, 10 செகண்ட். விவாதத்துகள்ல வருது, ஒரு தொழுகையை விட்டா 80,000 வருஷம் நெருப்பில் பற்ற வேண்டும். ஒரு தொழுகையை வேண்டும் என்று விட்டால் யார் தயாரோ தாராளமாக தொழுகையை விடுங்கள். இந்த பேருவலையிலே, இந்த ஊரிலே நீங்கள் 1000 ஆண்டுகள் வாழ்ந்து, 2000 ஆண்டுகள் வாழ்ந்து நீங்கள் கொடிகட்டி பார்ப்பது உங்களுக்கு உறுதியாக இருந்தால் நினைத்ததை போல் வாருங்கள். இல்லை, நாளை உங்களுக்கு மௌத்து நிச்சயம் என்றால் கொஞ்சம் அல்லாஹ்வின் பக்கம் திரும்புங்கள், கொஞ்சம் பாவங்களை விடுங்கள், ஹராத்தை விடுங்கள், அல்லாஹ்வை நெருங்குங்கள். எதற்காக அவர் பேசுகிறார்? சிந்தியுங்கள் சகோதரர்களே, சிந்தியுங்கள். அல்லாஹ் சொல்கிறான், அந்த பாவி சொல்லுவாராம், முழு உலகத்தையும் நெருப்பில போட்டு என்ன நீ காப்பாத்து. அல்லாஹ் சொல்லுவான், வாழ்வை நாசமாக்கியவன், உபதேசங்களை புறக்கணித்தவன், பாவத்தை செய்தே தந்த வாழ்க்கையை கழித்தவன், இவனுக்கு நான் தயாரித்து வைத்திருக்கும் நரகம்தான். கல்லாம் நஸ்ஸாத்தல் லிஷ்ஷவா தத்உ மன் அத்பர வ தவல்லா. அவனுக்கு தயாரித்து வைத்திருக்கும் நரகத்துடைய பெயர் லபா. என்னது? லபா. அல்லாஹ் சொல்றான், தூக்கி போட்டத்தோட தலையில உள்ள சதையை அப்படியே உரிச்செடுக்கும். தலையில உள்ள அந்த தலையானவனை பாவம் செஞ்ச அந்த மூளையானவனை சிந்திக்கும் புத்தியை அல்லாஹ் தந்தானே, சிந்திக்கவில்லை, அல்லாஹ்க்கு மாற்றம் செய்தாரே, முதலாவது போட்டத்தோட தலையை பற்ற வைப்பாங்க. அடுத்த விசேஷம் என்ன தெரியுமா? இதோட குத்துவாவை முடிக்கிறோம். அடுத்த அந்த நரகத்துடைய விசேஷம் எல்லாரையும் கூப்பிடுமா, வாங்க வாங்க. கொஞ்சம் சிந்தியுங்கள். இந்த மிம்பர்ல இந்த ஆயிரக்கணக்கான ஆட்களுக்குள்ள ஒரு வட்டி கெடுத்தவர, ஒரு தொழுகையை விட்டவர, நான் மிம்பர்ல நின்று தொழுகை விட்டவரை எழுந்தா கொத்துபா முடிஞ்சு ஊரே குழம்பு. இவரை யாரும் கொண்டு அந்த கொத்துபாவுக்கு இவருக்கு ஒழுக்கம் தெரியாதா? இவரை சனத்துக்கு முன்னால என்னுடைய மானத்தை வாங்கிவிட்டார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் கடைசியாக வரக்கூடிய எல்லாரும் அந்த மஹ்ஷரில் நிற்கும் பொழுது, ஏத்தாவே, ஏ வட்டிக்காரனே, ஏ ஹராத்த செஞ்சவனே, ஏ தொழுகை விட்டவனே, வா வா என்று நரகம் கூப்பிட்டால் இதை விட கேவலம் இருக்க உலகத்தில்.
இதோட கேவலம் வேணுமா? இங்கே கேவலம் முடிந்துவிடும், அங்கே கேவலம் முடியாது. எனவே சிந்தியுங்கள், கொத்துபாக்களை சிந்தியுங்கள், உங்களை அல்லாஹ்வின் பக்கம் திருப்புவதற்கு தயாராகுங்கள். நம்மால் முடியும் என்றால் உயிரை தருவதற்கு தயார், மக்களை அல்லாஹ்வோடு தொடர்பாக்குவதற்கு முயற்சி எடுங்கள். உலகத்தை கண்டு ஏமாந்து விடாதீர்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பானாக, நம்முடைய குற்றங்களை மன்னிப்பானாக. இந்த ஹுத்பாவை பேசிய என்னையும் கேட்ட உங்களையும் மருத்துவ வரைக்கும் இஹ்லாஸான முறையில் எடுத்து நடந்து உயர்ந்த சொர்க்கத்தை அடைந்த நல்லடியார்கள் கூட்டத்தில் என்னையும் உங்களையும் இந்த ஊர் மக்களையும் வெளிப்பிரதேசத்தில் இருந்து வந்திருக்கக்கூடியவர்களையும் அனைவரையும் கபூல் செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.